ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சிஸ்டர் இந்த இன்ஃபினிட்டி வச்சு செயின் அண்ட் ரிங் மேக் பண்ணி வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம செயினும் ரிங்கும் மட்டும் இல்லைங்க, எக்ஸ்ட்ராவாக ப்ரேஸ்லைட்டும் இயரிங்குமே இன்ஃபினிட்டியில் எப்படி செய்யலாம் அப்படின்றது தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப லைட் வெயிட்டடாக எனக்கு மினிமலான ஜுவல்லரி தான் போட பிடிக்கும், எனக்கு ரொம்ப ஹெவியாலாம் போட பிடிக்காது அப்படின்றவங்கலாம் இது போல் ஜுவல்லரியெல்லாம் நீங்களே செஞ்சு நீங்கள் போட்டுக்கலாம். இதில் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குங்க. அதே போல் நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க, எனக்கு ரொம்ப ஹெவி ஜுவல்லரி எல்லாம் பிடிக்காது, எனக்கு இது போல் மினிமலான சிம்பிளான ஜுவல்லரி தான் போட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இது போட்டுக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், உங்களோட லுக்கை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க, சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் நமக்கு டூல்ஸ் தாங்க. இந்த 3 டூல்ஸை கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்ஃபினிட்டி எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இன்ஃபினிட்டி தனியாக சாம்ஸ் மாதிரி கிடைக்குங்க, பட் ஆனால் நம்ம கேஜ் ஒயர் யூஸ் பண்ணி நம்மளே இன்ஃபினிட்டி செய்ய போகிறோம். சரிங்களா, அது எப்படின்றத பார்க்கலாம். இது போல் கேஜ் ஒயர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட் நோஸ் ப்ளையர் வச்சு இது போல் ஒரு டைம் இது போல் ரவுண்டாக வளைச்சி எடுத்துக்கோங்க. சரிங்களா, இப்போ நமக்கு இது போல் தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் பர்ஃபெக்டாக வராது தாங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். சரிங்களா, இதே போலவே நம்ம ஆப்போசிட் சைடுமே செஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம இப்போ ஒரு சைடு மட்டும்தான் இது போல் வளைச்சி எடுத்திருக்கோம். இதே போலவே நம்ம ஆப்போசிட் சைடும் வளைச்சி எடுத்துக்கலாங்க. இதுக்கு ரவுண்ட் நோஸ் ப்ளையர் இருந்தால் தாங்க கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரும். சரிங்களா, அதனால தான் நான் ரவுண்ட் நோஸ் ப்ளையர் யூஸ் பண்ணி செய்கிறேன். நீங்களுமே ரவுண்ட் நோஸ் ப்ளையர் யூஸ் பண்ணி செய்யுங்க, அப்போ தான் அது கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரும். சரிங்களா, இப்போ இதே போலவே பாருங்கள், ஆப்போசிட் சைட்லேயும் நான் வளைச்சி எடுத்துக்கிட்டேன். சரிங்களா, வீடியோவை கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். அதனால தான் பொறுமையாகவே வீடியோ பண்ணி காட்டுறேங்க. பாருங்கள், இப்போ நமக்கு இது போல் தான் இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வயரை கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்ஃபினிட்டி ரெடி ஆயிருங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, இந்த வயரை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு சிம்பிளான இன்ஃபினிட்டி ரெடி ஆயிரும். பட் ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் நம்ம இயரிங் செய்ய போகிறோம். சரிங்களா, அதனால் நம்ம கட் பண்ணி எடுக்கக்கூடாது, அதை நம்ம அப்படியே இது போல் ஸ்ட்ரெயிட்டாக வளைச்சி எடுத்துக்கணும். சரிங்களா, இப்படி வளைச்சி எடுத்துட்டோன்னா நமக்கு இயரிங் கிடச்சிடும். நம்ம இதே அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம ப்ரேஸ்லைட் செய்கிறதுக்கு, அதுக்கப்புறம் செயினில் போடுறதுக்கு, அதுக்கப்புறம் ரிங் செய்கிறதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இயரிங் செய்யும்போது மட்டும் கட் பண்ணி எடுக்காமல் இது போல் பின்பக்கமாக வளைச்சி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வயரையும் நம்ம கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு இன்ஃபினிட்டி இயரிங் ரெடி ஆகிடுச்சுங்க. நிஜமாகவே சூப்பராக வந்திருக்குங்க. நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் பின்னாடி நம்ம ப்ளையர் வச்சு கொஞ்சம் ஷேப்பாக எடுத்து விட்டுறலாம். இது நம்ம பின்னாடி ஒரு பட்டன் மட்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிளான ஒரு இயரிங். இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும், நம்ம காதில் இருக்கிறதே தெரியாது, ஆனாலும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம இயரிங் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம செயின் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்னது போலவே தான் இன்ஃபினிட்டி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த இன்ஃபினிட்டி எப்படி செய்யலாம் அப்படின்ற நம்ம ஒரு வீடியோ ஷார்ட்ஸாகவே போட்டிருக்கோங்க. அந்த வீடியோ வேணும்னாலும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம செயின் செய்கிறதுக்கு இது போல் ஒரு இன்ஃபினிட்டி செஞ்சு எடுத்துக்கோங்க. 2 ஜம்ப் ரிங் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் செயின் எடுத்துக்கோங்க. செயின் உங்கள் கழுத்துக்கு எந்த அளவுக்கு லென்த்தில் உங்களுக்கு வேணுமோ அந்தளவு லென்த்தில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு ப்ளையர் தேவைப்படும். சரிங்களா, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஹூக், இந்த ஊக்கு இருந்தால் போதும், அவ்வளோதாங்க. இந்த மெட்டீரியல்ஸ் மட்டுமே வச்சு நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபினிட்டி செயின் செஞ்சிடலாங்க. ஃபஸ்ட்டு செயினை நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துடணும். ஏன் அப்படின்னா நம்ம இன்ஃபினிட்டியோட இந்த சைடு ஒன்றும் அந்த சைடு, அதாவது 2 ரவுண்ட் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு ஒன்றும் அந்த சைடு ஒன்றும் போடுவோம், அதுக்காக தான். சரிங்களா, இப்போ நம்ம கட்டர் வச்சு செயினை நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை 2ஆக மடித்து திரும்பவும் கட் பண்ணி எடுத்துருங்க. சரிங்களா, அவ்வளோதான். நம்ம செயினை இப்போ 2ஆக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது அந்த செயினில் நம்ம இன்ஃபினிட்டியை அட்டாச் பண்ணணும். சரிங்களா, இப்போ பாருங்கள், நம்ம இன்ஃபினிட்டியில் ஓப்பனாக இருக்கும், அதை நம்ம லைட்டாக ப்ளையர் யூஸ் பண்ணி இப்படி லைட்டாக கொஞ்சம் மேலே தூக்கி விட்டோம்னாலே போதும், ஓப்பன் ஆகிடும். இப்போ அது வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது இதில் நம்ம செயினோட ஒரு எண்டை போட்டுக்கலாம். சரிங்களா, போட்டுட்டு நம்ம திரும்பவும்
அந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். சரிங்களா? திரும்பவும் நம்ம ப்ளையர் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், க்ளோஸ் ஆகிடும். இதே போலவே தான் நம்ம இன்னொரு சைடுமே வந்து பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. ப்ளையர் வச்சு லைட்டாக அது போல் ஓப்பன் பண்ணி விடுங்க. நீங்கள் ரொம்ப ஷேப் வந்து மாற்றி விட்டுறக்கூடாதுங்க. லைட்டாக நம்ம ப்ளையர் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு செயினை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடணுங்க. சரிங்களா? செயினை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இன்ஃபினிட்டியை செயினோட அட்டாச் பண்ணியாச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம போடுறதுக்கு ஹூக்கும் அந்த ஜம்ப்ரிங்கும் வந்து அட்டாச் பண்ணணுங்க. அதுவுமே ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இன்ஃபினிட்டி பாருங்கள், நம்ம அட்டாச் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக வந்திருக்குங்க. இன்ஃபினிட்டி ஷேப்பே பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த ஷேப் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் வராதுங்க. ஒரு 2-3 டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். சரிங்களா? இப்போது நம்ம இந்த 2 ஹூக்கையுமே, அதாவது 2 ஜம்ப்ரிங்கையுமே ஹூக்கையுமே அட்டாச் பண்ணிக்கலாங்க. இந்த இதெல்லாமே உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்களுக்குலாம் நம்ம ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸாக இருக்கட்டும், நம்ம பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸாக இருக்கட்டும், அதுலேயே நம்ம இந்த ஜம்ப்ரிங்லாம் எப்படி அட்டாச் பண்ணணும், இந்த ஹூக்கெல்லாம் எப்படி அட்டாச் பண்ணணுன்றதெல்லாமே சொல்லியிருப்போம். நம்ம பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு பிரேஸ்லெட் மேக்கிங் டுட்டோரியல் அப்படின்ற ஒரு ஹெட்லைனில் இருக்குங்க. பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸஸ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம 29 கிளாஸஸ் எடுத்துருக்கோங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே போல் தான் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸஸ்மே நம்ம தனியாக எடுத்துருக்கோங்க. அந்த ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸோட வீடியோவுமே நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்குங்க. ஜுவல்லரி மேக்கிங் டுட்டோரியல் அப்படின்ற டைட்டிலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம செயின் வந்து செஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. சூப்பராக வந்திருக்குங்க. நான் என்னோடய கழுத்துலேயுமே போட்டு பார்த்தேன், கரெக்டான அளவில் பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க. இன்ஃபினிட்டியோட ஷேப்புமே பாருங்கள் சூப்பராக இருந்தது. இது போல் செயினெல்லாம் ஒரே ஒரு செயின் போட்டாலே போதுங்க, சூப்பராக இருக்குங்க நம்மளோட கழுத்தை பார்க்குறதுக்கு. அது போல் நீட்டாக இருக்கும் இந்த செயின்லாம் போட்டோம்னா. எப்படி இருக்குது செயின்? சூப்பராக இருக்குல்ல? சரி, ஓகே. அடுத்து நம்ம இன்னொரு இன்ஃபினிட்டி வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த இன்ஃபினிட்டி வச்சு நம்ம ரிங் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது இன்ஃபினிட்டியும் ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் வயர் வந்து இது போல் கேஜ் வயர் வந்து இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ளையர் எடுத்து லைட்டாக இதனுடைய எண்டை வந்து வளைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வீடியோவை கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியுங்க. ஒரு 2 வளைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்களா? இப்போது நமக்கு இது போல் தான் இருக்கும். இப்போ திரும்ப இந்த இதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக ஷேப்பாக வளைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப பெரிய ஷேப்பாக வளைச்சி எடுத்துக்கூடாது. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே உங்களுக்கு எந்த சைஸில், குட்டி சைஸில் இது போல் வளைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை லைட்டாக இப்படி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? எடுத்ததுக்கப்புறம் நம்ம இன்ஃபினிட்டியை வந்து எடுத்து அதில் போட்டுடலாம். இப்போ நமக்கு இது போல் இருக்குது, இது போல் குட்டியாக தான் இருக்கணும், ரொம்ப பெரிய நம்ம இதாக வளைச்சிடக்கூடாது. சரிங்களா? இது போல் சின்ன ரவுண்டாக தான் வளைச்சி எடுத்துக்கணும். இன்ஃபினிட்டியுமே அதுக்குள்ளே இப்படி போட்டுட்டு திரும்ப அதை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். பொறுமையாக பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. பொறுமையாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் சூப்பராக வருங்க. இப்போ நமக்கு இது போல் தான் இருக்கும். நான் பாருங்கள் போட்டு அட்டாச் பண்ணிட்டேன். இப்போது நம்ம இதை வந்து உங்கள் கைக்கு ஏற்ற அளவில் நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வளைக்கணும். சரிங்களா? அதுக்கு ஏதோ ஒன்று எடுத்து இது போல், அதாவது ரவுண்டாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இதை எடுத்து இது போல் நல்லா வளைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு பெண்ணோட இது தான் எடுத்திருக்கேன். அதை வச்சு நான் இது போல் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வளைச்சி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் உங்களோட கையளவுக்கு எது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்றத வச்சு அதுக்கேற்ற மாதிரி வளைச்சி எடுத்துக்கோங்க. நான் வளைச்சி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போது நம்ம வளைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது போல் தான் இருக்கும். ஆப்போசிட் சைடு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வயரை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டு, இப்போ இது பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு எப்படி வளைச்சி விட்டோமோ அதே போலவே நம்ம திரும்பவும் வந்து சின்னதாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து வளைச்சி எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? நீங்கள் வீடியோவை கவனமாக பாருங்கள். இது போல் தான் சின்ன சர்க்கிளாக தான் இருக்கணும், அது ரொம்ப நம்ம இதாக வந்து வளைச்சிடக்கூடாது. வளைச்சாச்சுங்களா? இப்போ நம்ம இந்த இன்ஃபினிட்டி அதுக்குள்ளே போட்டுட்டு திரும்பவும் வந்து அதை அப்படி ப்ளேயர் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க.
அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஒரு ரிங் வந்து செஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்ஃபினிட்டி வச்சு சூப்பரான ஒரு ரிங் வந்து செஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. சூப்பராக வந்திருக்குங்க, நிஜமாகவே சூப்பராக வந்திருக்கு. எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இது போல் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஒரே மாதிரி இன்ஃபினிட்டி ரிங் போடணும்னாலாம் நீங்களே செஞ்சு போட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்கும் பாருங்கள். நான் என்னோடய கையில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக என்னோடய கையளவுக்கு கரெக்டாக வந்திருக்குங்க. இதே போலவே நீங்களும் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சூப்பராக வருங்க ரிங்கு, ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த ரிங் எப்படி இருக்குது அப்படின்றதையுமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போலவே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். ஏதாச்சும் டவுட் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நமக்கு பின்னாடி பக்கம் பார்க்கும்போதும் இப்படி தாங்க இருக்கும். நீட் ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்குங்க, ரொம்பவே அழகாக இருக்குங்க. சூப்பராக வந்திருக்குல்ல. அடுத்தது நம்ம பிரேஸ்லெட் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்குமே இது போல் ஒரு இன்ஃபினிட்டி வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. செஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அட்ஜஸ்டபிள் செய்கிற மாதிரி நான் வந்து இது போல் செயின் வந்து வச்சுருக்கேன். இந்த செயின் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை சிஸ்டர் எனக்கு பீட் வச்சு தான் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் பீட்ஸ் வச்சுமே எலாஸ்டிக் வச்சுமே செஞ்சுக்கலாம், இல்லை கேர் வயர் வச்சுமே செஞ்சுக்கலாம். அதெல்லாம் இது போல் டபுள் சைடு இருக்கக்கூடியதில் எப்படி செய்யலாம் அப்படின்ற டீட்டெயில்டான வீடியோ நம்ம பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸஸில் இருக்குங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது போல் அட்ஜஸ்டபிள் செயின் வச்சு தான் நான் செய்ய போகிறேன். ஏன்னா இதுதான் சிம்பிளாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அதனால வந்து நான் இதான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தாங்க. இன்ஃபினிட்டியில் ஒரு சைடு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நமக்கு ஜம்பிங் மாதிரி ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ்குள்ளே நம்ம போட்டுறணும் இன்ஃபினிட்டியை. அதே ப்ரொசீஜரை நம்ம திரும்பவும் ஆப்போசிட் சைடுமே வந்து பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான். சிம்பிள் அண்ட் சூப்பரான ஒரு பிரேஸ்லெட் வந்து செஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. நிஜமாகவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஜஸ்ட்டு 2 minutes தான் செய்யறதுக்கு, சரிங்களா? ஒரு இன்ஃபினிட்டி செய்யறதுக்கு அதுக்கும் ஒரு 2 minutes, மொத்தமே 5 minutes தாங்க. 5 minutesக்குள்ளேயே நம்ம ஒரு சூப்பரான பிரேஸ்லெட் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம கையில் போடுறதுக்கெலாம், அதுவும் டெய்லி வேர்க்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுவும் மினிமலான ஜுவல்லரி தான் போட பிடிக்கும் சிஸ்டர் அப்படின்றவங்களுக்குலாம் இது சிம்பிள் அண்ட் சூப்பராக இருக்குங்க. இதே போலவே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்களுமே இது போல் ஜுவல்லரி எல்லாம் ஈஸியாக செஞ்சு கற்றுக்கலாங்க. உங்களுக்காக தான் நம்மளோட சேனலில் இது போல் ஃப்ரீயாகவே நம்ம இந்த ஜுவல்லரி எல்லாம் எப்படி செய்யலாம் அப்படின்ற டீட்டெயில்டான வீடியோ நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. நம்ம வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இது போல் ஜுவல்லரி எல்லாம் செய்ய பிடிக்கும் அப்படின்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த இன்ஃபினிட்டி வச்சு இந்த 4 ஆக்சசரிஸ் வந்து செஞ்சுருக்கோங்க. எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.